ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு சிறிய வீட்டில் ஒரு இச்சாதாரி நாகினியும் அவளது குழந்தையும் வசித்து வந்தார்கள். அந்த நாகினியின் பெயர் ஆரத்தி. அந்த நாகினி நாகமணியே காப்பாத்துறதுக்காக நிறைய போராடினாள். அதனால் அவளுக்கு நிறைய எதிரிகள் ஏற்பட்டார்கள். அந்த எதிரிகளால் அவ குழந்தைக்கு பாதிப்பு ஏற்பட்டுவிடுமென்று பயந்து ஒரு அடர்ந்த காட்டில் அவள் குழந்தை விட முடிவெடுத்தாள். அதேபோல் காட்டில் ஒரு அருகில் அவள் குழந்தையை வைத்தால் அவள் குழந்தை அழ ஆரம்பித்தது. அதற்கு ஆரத்தி சொன்னாள், என்ன மன்னித்து விடு எனருமை குழந்தையே, எனக்கு உன்னை காப்பாற்ற வேறு வழி தெரியவில்லை, என்னை மன்னித்து விடு என்று சொல்லி அழ ஆரம்பித்தாள். மிக கதறல் ஆரம்பித்தாள். அப்படியே அந்த இடத்தை விட்டு ஓடி சென்றாள். இப்படியே இருக்கும்போது பக்கத்து கிராமத்தில் லட்சுமி என்பவளுக்கு பல வருடமாக குழந்தை வரம் கிடைக்கவில்லை. இப்படியே பக்கத்தில் இருக்கும் கோவிலுக்கு குழந்தை வரம் கேட்பதற்காக சென்றாள். அவள் சொன்னால், இறைவா, எனக்கு இத்தனை வருடங்களாக குழந்தை வரம் கிடைக்கவில்லை. நான் ஏதாவது தவறு செய்துவிட்டேனா? என்னை மன்னித்துவிடு. எனக்கு இன்று குழந்தை வரம் வேண்டுமில்லை என்றால் நான் இந்த கோவிலை விட்டு நான் செல்ல மாட்டேன். நான் இங்கு உட்கார்ந்து விடுவேன் என்று சொல்லி அந்த இடத்திலேயே உட்கார்ந்தாள். உட்கார்ந்து அழுது கொண்டே சொன்னாள், இறைவா, எனக்கு இன்று குழந்தை வரம் தந்தருள் புரி, இல்லை என்றால் நான் செல்ல மாட்டேன்றென்று அழுது கொண்டே சொன்னாள். இப்படியே நேரமும் கடந்தது. இரவு நேரம் வரப்போகுது. உடனே அவள் கணவன் ராமன் சொன்னான், லட்சுமி, நேரம் ஆகிவிட்டது, நாம் வீட்டிற்கு செல்லும் நேரம் வந்துவிட்டது, வா, வீட்டிற்கு செல்வோம் என்று ராமன் சொன்னான். லட்சுமி புறப்பட்டாள். இருவரும் காரில் புறப்பட்டார்கள். இரவு வந்து விட்டது. காரில் வெகு தூரத்தில் சென்று விட்டார்கள். சிறிது நேரம் கழித்து ஒரு பச்சிளம் குழந்தை அழுகுரல் கேட்டதுடனே காரில் லட்சுமி சொன்னால், காரை நிறுத்துங்கள் என்று சொன்னாள். ஒரு அடர்ந்த காட்டினோரம் காரை நிப்பாட்டினார்கள். இருவரும் காரை விட்டு இறங்கினார்கள். இன்னும் காட்டிற்குள்ளே சென்றார்கள். உள்ளே சென்று பார்த்தவர்களுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. காட்டிற்குள் ஓரோரத்தில் ஒரு பச்சிளம் குழந்தை அழுது கொண்டிருந்தது. வேறு யாருமில்லை, நாகினி, ஆரத்தியின் குழந்தை இது. அவர்களுக்கு தெரியாது. உடனே ராமலட்சுமியிடம் சொன்னான், லட்சுமி, இது நமக்கு அந்த கடவுள் தந்த வரம். உடனே அந்த குழந்தையை கையில் எடு என்று சொன்னான். உடனே அந்த குழந்தையை லட்சுமி எடுத்தாள். எடுத்துக்கொண்டு லட்சுமி சொன்னால், சரியாக சொன்னீர்கள், இந்த குழந்தை நமக்கு கடவுள் தந்த வரம் என்று சொன்னாள். இப்படியே இருக்கும்போது வீட்டிற்கு சென்ற ஆரத்திக்கு மனக்குழப்பம். ஆரத்தி சொன்னால், என்னவாக இருந்தாலும் அது என் குழந்தை. என்ன பிரச்சனை வந்தாலும் என் குழந்தையை நான் தான் பாதுகாக்க வேண்டும். நானே என் குழந்தையை தவற விடலாமா என்று அழுது கொண்டிருந்தாள். இப்பொழுதே என் குழந்தையை திரும்ப எடுக்கச் செல்கிறேன் என்று சொல்லி ஓடினாள். வெளியே நன்றாக மழை பெய்தது. காட்டில் வைத்த இடத்தில் குழந்தையை காணவில்லை. ஆரத்திக்கு மிக பெரிய அதிர்ச்சி. ஆரத்தி சொன்னால், என் குழந்தையை யார் எடுத்தீர்கள் என்று காட்டில் சத்தமாக சொன்னாள். அவள் மிக கடுமையாக கோபம் அடைந்தாள். உடனே அவள் நாகினி ரூபத்தை எடுத்தாள். அவளின் ஒரு முறை எச்சரித்தால், என் குழந்தையை யார் எடுத்தீர்கள் என்று சொல்லிவிடுங்கள், இல்லை என்றால் என் நாகினி சக்தியாலே அவர்களை கொன்று விடுவேன் என்று கோபத்துடன் சொன்னாள்.